குழந்தையை பெற்றெடுப்பதன் மூலமோ, அழகான ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்குவதன் மூலமோ, உலகெங்கிலும் நம்முடைய தாய்மொழியை பரப்புவதன் மூலமோ நீங்கள் இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகிறார்கள் என்று எமர்சன் எனும் அறிஞரின் கூற்றுக்கு இணங்க இன்றைய தினம் பால்டிமோரின் இந்த அரங்கத்தில் தமிழ் என்னும் ஒற்றை வார்த்தையால் இணைத்து உலகத்தின் மிக அழகான இடமாக ஆக்கிவிட்ட தமிழர்கள், தமிழச்சிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டினை ஒட்டி அவருடைய சிறப்பு அழைப்பாளராக இந்த வருடம் நான் கலந்து கொள்வது எனக்கு மெத்த மகிழ்ச்சியும் மனம் நிறைந்த பெருமையும் மிகச்சிறந்த கௌரவமும் ஆகும். தமிழ்நாட்டிலே பல மேடைகளிலே, பல அரங்கங்களிலே, பல நிகழ்ச்சிகளிலே சிறப்பு அழைப்பாளராக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் கிடைக்காத தனித்துவமான மகிழ்ச்சியும் கௌரவமும் ஒரு பெருமித உணர்வும் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்பட்டதிலே எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது சத்னா எனும் பேரவையும் அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெயருக்காகத்தான் இன்று நான் உங்களிடையே சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சத்னா குறித்து தமிழகத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் மூலமாக தொடர்ந்து இந்த பேரவை குறித்தும் தமிழுக்காக, தமிழர்களுடைய விஷயங்களுக்காக அது ஆற்றி வருகின்ற பணிகள் குறித்து நான் அறிந்திருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த அமைப்பினுடைய ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த மாலை உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்க்கும் பொழுதுதான் ரத்தம் சபையுமாக அந்த அமைப்பு எவ்வளவு மிக முக்கியமான ஒரு பங்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றி வருகிறது என்பதை நான் நேரடியாக அனுபவபூர்வமாக உணர்கின்றேன். பேரவையின் தலைவர், அங்கத்தினர்கள், வாலண்டியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைவருக்கும், பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இங்கே முறையாக நான் பதிவு செய்கின்றேன். மூன்று தடங்களில் தான் என்னை நான் உங்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள விளைகின்றேன். மிக முக்கியமாக என்னுடைய இயற்பெயர் சுமதி, எழுத்துக்காக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர் தமிழச்சி என்பதே தமிழ் என்கின்ற அந்த தடம் முருகுத்தண்டு வடமாக என்னையை பரிந்துரைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுக் தந்தவர்கள் தமிழர்கள். உலகில் கடல் வணிகத்தையும் உணவு தொழிலையும் முன்னெடுத்துச் சென்றவர்கள் தமிழர்கள் தான். வீதி நாகரிகம், நாட்டு நாகரிகம் அனைத்திற்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள் தான். இன்றைக்கும் நீங்கள் வியன்னாவில் இருக்கின்ற அருங்காட்சியகத்திலே சென்று பார்த்தீர்கள் என்றால் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர் ஒருவருடைய கடல் வணிகம் பற்றிய பதிவு அந்த அருங்காட்சியகத்திலே இருப்பதை காணலாம். அநேகமாக ஆசிய பெயர்கள் தமிழ் பெயர்களாக அமைந்திருக்கின்றன என்று கொசேனர் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். ஜப்பானிய பல்கலைக்கழகம் ஒன்றின் முகத்திலே யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற நம்முடைய தமிழ் பாடலுடைய மொழிபெயர்ப்பு அந்த முகத்திலே எழுதப்பட்டு வருக என்று அங்கே பதியப்பட்டிருக்கிறது என்பதை மிக பெருமையோடு உங்களிடம் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒலிவ மலை என்ற ஒரு மலை இருக்கின்றது ஜெருசலேத்திற்கு அருகிலே. அந்த ஒலிவ மலையிலே இயேசு பெருமகனாருடைய அனைத்து போதகங்களையும் உலகிலே இருக்கின்ற தலை சிறந்த 9 மொழிகளிலே எழுதி வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த 9 மொழிகளிலே எந்த மொழி இந்தியா மட்டுமல்ல தெற்காசிய மொழிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழிதான். இத்தனையே புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டதாக தம்மபதம் என்னும் சமஸ்கிருதமும் நமக்கு சொல்லுகின்றது. ஸ்டீவன் பாகர் என்ற ஒரு தமிழறிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து வந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் இருக்கின்ற தரங்கம்பாடியிலே தங்கி இருந்து தமிழ் கற்றவர். தமிழர்களுக்கு என்று முதல் முறையாக டிக்ஷனரி என்று சொல்லப்படுகின்ற அகராதியை தயாரித்த பெருமைக்குரியவர் ஸ்டீவன் பாகு என்ற தமிழ் அறிஞர், வெளிநாட்டு வாழ் தமிழறிஞர். அவருடைய தமிழ் பணியை பாராட்டி இங்கிலாந்திலே சார்ல்ஸ் மன்னனுடைய அந்த அரசவையிலே அவருக்கு ஒரு பாராட்டு பட்டயம் அளிக்கப்படுகிறது. அந்த பட்டயத்தை அளித்தவர் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய மதகுரு. அந்த பட்டயத்தை அவருக்கு அளிக்கும் முன்பாக ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி சொல்லுகின்றார், ஸ்டீவன் பாகு, இந்த பட்டயம் உலகின் மிகச் சிறந்த
குறிப்பாக சொல்கின்றார், மெத்த மகிழ்ச்சி, வந்தனம், நன்றி. ஆனால் பதிலுக்கு என்னுடைய நன்றி உரையை நான் உலகின் அனைத்து விழுமியங்களையும் தன்னுள்ளே அடக்கிய தலை சிறந்த மொழியான செம்மொழியான தமிழ் வகையிலே பேசப்படுவேன் என்று சொன்னார். ஆக இன்றைக்கு இந்த பேரவை தமிழால் இணைவோம் என்று எடுத்திருக்கின்ற அந்த ஒரு கண்ணிக்கான உயிர் நாடி நம்முடைய மொழி, நம்முடைய தாய்மொழி என்கின்ற உணர்வு இங்கிருக்கின்ற தமிழன் தமிழச்சிகள் அனைவருக்கும் அவர்களுடைய முதுகுப்பின்பு வடத்திலே பதிந்து அவர்களை இயக்குகின்ற மாபெரும் உந்து சக்தியாக இருக்கின்ற அந்த ஒரு விஷயம்தான் நம்மை மென்மேலும் முன்னகர வைக்கின்றது. மிக முக்கியமான நம்முடைய ஆதார சக்தியாக நாம் நம்முடைய தாய்மொழியை கொள்ள வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. என்னுடைய இயல்பு தடமாக நான் ஆங்கில இலக்கியத்திலே முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் கவிதைகள், என்னுடைய கட்டுரைகள் அனைத்தும் தமிழில் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அது தாய்மொழி. கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற படைப்பூக்கம் உங்களுடைய தாய்மொழியிலே இருக்கும்போது அது உண்மையாகவும் சத்தியமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என்பதால் அந்த மொழியிலேயே நான் இயங்குகிறேன் என்பதை உங்களுடைய மிக பெருமையாக நான் கலந்து கொள்கின்றேன். அடுத்ததாக தமிழ் எனும் பொழுதே நாம் இன்றைக்கு உலகின் அனைத்து கவனத்தையும் நம்முடைய பொறுப்பிருக்கின்ற தமிழீழ மக்களை விடுத்து நம்முடைய அடுத்த கட்டத்தின் முன்னகர்களை முன்வைக்க முடியாது. மிகப்பெரிய மாபெரும் வரலாற்று அவலமாக நிகழ்ந்திருக்கின்ற ஈழப்போரையும் அதற்கான பின்னணியையும் நான் என்னுடைய படைப்புகள் பலவற்றிலும் கவிதைகள் மிக குறிப்பாக என்னுடைய நேர்காணல்கள் இவற்றில் பதிவு செய்திருக்கின்றன. தார்மீகமான ஒரு அறம் எனக்கு உண்டு. நான் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு வேறாக இதில் இருக்கலாம். அதிலிருந்து வெளிவர முடியாத பல சிக்கல்கள் எனக்கு இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய மிக முக்கியமான இரண்டாவது தளமாக நான் கருதுவது தமிழீழ மக்களையும் அவர்களுடைய ஈழ விடுதலையும் தான் என்பதை இங்கே நான் மிக பெருமையாக பதிவிட்டேன். மிக சமீபத்திலே நான் படித்த ஒரு கவிதை, ஈழத்து பெண் கவிஞர் எழுதிய கவிதை. என்னுடைய தோழிக்கு திருமணம், அந்த பெண் கவிஞர் எழுதுகின்றார், ஈழத்திலே என்னுடைய தோழிக்கு திருமணம். எங்கு பார்த்தாலும் என்னுடைய மண்ணிலே போர், குடிகளப்பெருக்கம், பஞ்சம், இடப்பெயர்வு, வன்புணர்ச்சி, மரணம் அலைந்து உழவு. இந்த நிலையிலே என்னுடைய தோழிக்கு திருமணம். அவருக்கு திருமண பரிசாக எவ்வளவு நாம் கொடுப்போம்? உடைகளையா, பாவனை பொருட்களையா, வாசனை திரவியங்களையா, புத்தகங்களையா, ஆபரணங்களையா? அவருக்கு திருமண பரிசாக இந்த நிலையிலே பரிசாக கிடைக்கும் என்னுடைய பூமியிலே நடக்கின்ற என்னுடைய தோழியின் திருமணத்திற்கு எதனை நான் திருமண பரிசாக கொடுப்போம்? கற்பத்தடை மாத்திரைகளை தவிர எதனை நான் திருமண பரிசாக கொடுப்பது? கற்பத்தடை மாத்திரைகளை தவிர. இந்த ஒரு கவிதை போதும் அந்த பூமியினுடைய அவலத்தையும் அங்கு இருக்கின்ற அந்த காலத்தின் மௌனசாட்சியாக இருக்கின்ற துக்கத்தை சொல்வதையும் ஒரு படைப்பாளியாக அதனை பதிய வைப்பதும் பகிர்ந்து கொள்வதும் என்னுடைய மிக முக்கியமான அடுத்த தளமாக நான் கருதுகின்றேன். மூன்றாவதாக தந்தை பெரியார். இந்த மேடை இன்றைக்கு எனக்கு கிடைத்திருப்பதற்கான முழுமுதல் காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்கின்ற ஒருவர் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே 50 வருட காலமாக அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் தமிழ்நாட்டிலே திசை திருப்பி போடவில்லை என்றால் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்காது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் மிக பின்தங்கிய கிராமத்தில் இருக்கின்ற கிராமப்புற பெண்கள் பலருக்கும் இந்த மேடை கிடைக்காது. என்னுடைய உடையையும் என்னுடைய நகைப்பூச்சையும் என்னுடைய ஓட்டுச்சாயத்தையும் என்னுடைய ஆங்கிலம் பேசுகின்ற திறமையும் வைத்து நீங்கள் என்னை ஒரு மேற்பட்டு வர்க்க பெண்ணாக எடை போட்டால் அது முற்றிலும் தவறு. நான் முழுவதுமாக என்னுடைய ஒன்னாப்பையும் முன்னாப்பையும் முழுக்க முழுக்க தலைமுறையை எண்ணெய் வைத்துக் கொண்டு இரட்டை செடி பின்னும் மண் தரையிலே வைத்து உட்கார்ந்து மல்லாமினரி என்னும் கிராமத்திலே தொடக்கப்பள்ளியிலே கல்வியை தொடங்கிய ஒரு பெண் நான். அதனால் சுத்தமான கிராமத்து தமிழ்ச்சி நான். என்னுடைய அடையாளம் நான் வளர்ந்து வந்த காலகட்டங்களிலே இன்னாருடைய மகள், இன்னாருடைய சகோதரி, ஒரு கல்லூரி பேராசிரியர், இந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்று பலவாறாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய சுயம் நான் அறியப்பட விரும்புகின்ற தடம் என்பது ஒரு கரிசல் காட்டு கிராமத்தில் இருந்து இன்று வரை அங்கு மனமாறாமல் இருக்கின்ற சுத்தமான கிராமத்து தமிழச்சி என்பதுதான். மிக பெருமையாக இருக்கின்றது. என்னுடைய அதே ஊரிலிருந்து தமிழகத்தின் மிக தலை சிறந்த எழுத்தாளர் இஸ்லாமிஷன் இருக்கின்றார். மிக நான் வியந்து பாராட்டுகின்ற எங்களுடைய ஊர் பெற்றுத் தந்த மிக முக்கியமான எழுத்தாளர்கள் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்ற மிக அருமையான எழுத்தாளர். அவரோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதும் நேர்மை என்கின்ற சொல்லுக்கு ஒரு இலக்கணமாக கூறுகின்ற ஐயா நல்லவண்ணன் அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
திருவிழா கொண்டாட்டம் என இந்த 3 தினங்களும் கழியும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுடைய அமைப்பும் உங்களுடைய இந்த அருமையான நேரத்திற்கும் என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.